261 கூட்டு ஆவியானவர். வேதம் தேவனுடைய ஆவியை பற்றி பேசுகிறது, யெகோவாவின் ஆவியை பற்றி பேசுகிறது, பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகிறது, ஆவியை பற்றி பேசுகிறது, இயேசுவின் ஆவியை பற்றி பேசுகிறது, கிறிஸ்துவின் ஆவியை பற்றி பேசுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பற்றி பேசுகிறது, ஜீவன் தரும் ஆவியை பற்றி பேசுகிறது, 7 மடங்கு 7 ஆவிகளை பற்றி பேசுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வேதம் கூட்டு ஆவியானவரை பற்றியும் பேசுகிறது. ஒருவேளை கூட்டு ஆவியானவர் என்ற பதம் புதிய ஏற்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேதத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த உண்மை வேதத்தில் இருக்கிறது. பரிசுத்த அபிஷேக தைலம் கூட்டு ஆவியானவருக்கு ஒரு மொத்த மாதிரியாக இருக்கிறது. பரிசுத்த அபிஷேக தைலம் கூட்டு ஆவியானவரின் ஒரு முழு மாதிரியாக இருக்கிறது. ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கின பின் தேவன் மோசேயிடம் அபிஷேக தைலத்தை உண்டாக்க சொன்னார். அதனால் ஆசாரிப்பு கூடாரமும் ஆசாரியர்களும் அபிஷேகிக்கப்பட்டார்கள். அது அபிஷேகிக்கும் ஆவியானவர். அந்த அபிஷேக தைலம் கூட்டு ஆவியானவரை குறிக்கிறது. இந்த செய்தியில் நாம் கூட்டு ஆவியானவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரோமனியர் 1 பரிசுத்த அபிஷேக தைலம் கூட்டு ஆவியானவரின் ஒரு முழு மாதிரியாகும். பரிசுத்த அபிஷேக தைலம் கூட்டு ஆவியானவரின் முழு மாதிரியாகும். யாத்ராமம் 30:25, 1 யோவான் 2:20, கலாத்தியர் 3:14. யாத்ராகமம் 30:25 அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்கிறது. 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பரிசுத்த அபிஷேக தைலம் கூட்டு ஆவியானவரின் முழு மாதிரியாகும். பரிசுத்த அபிஷேக தைலம் ஒலிவ எண்ணெயும் 4 நறுமணப் பொருள்களும் கலந்த ஒரு கூட்டு தைலமாகும். யாத்ராகமம் 30:23-24 யாத்ராகமம் 30:23-24 மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவப்பட்டையிலே அதன் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும், இலவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடு. இங்கு நாம் பார்க்கிறோம் 1 குடம் ஒலிவ எண்ணெய், அதோடு கூட வெள்ளைப்போளமும் கருவப்பட்டையும் வசம்பும் இலவங்கப்பட்டையும் ஆகிய 4 நறுமணப்பொருள்கள் கூட்டி சேர்க்கப்படுகின்றன. பரிசுத்த அபிஷேக தைலம் ஒலிவ எண்ணெயையும் 4 நறுமணப் பொருட்களாகிய வெள்ளைப்போளம், கருவப்பட்டை, வசம்பு, இலவங்கப்பட்டை ஆகியவை பொருட்களும் கலந்த ஒரு கூட்டு தைலமாகும். கூட்டு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அதாவது சகலத்தையும் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியானவர் ஆவி. இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் குறிக்கக்கூடிய கூட்டு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அதாவது சகலத்தை உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவி. பிலிப்பியர் 1:19, 1 கொரிந்தியர் 15:45, பிலிப்பியர் 1:19 அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். 1 கொரிந்தியர் 15:45 பிந்தின ஆதாம் ஜீவன் தரும் ஆவியானார்.
கூட்டு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அதாவது சகலத்தையும் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவி. கூட்டு ஆவி பதனிடப்பட்டு முழு நிறைவடைந்த மூவொரு தேவனின் முழு நிறைவடைந்த ஆவியானவர் ஆவார். மூவொரு தேவன் மனித மாம்சமாகுதல், மனித வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் பதனிடப்பட்டார். பதனிடப்பட்டு அவர் ஆவியானவராக முழு நிறைவடைந்தார். இப்படியாக பதனிடப்பட்டு முழு நிறைவடைந்த மூவொரு தேவனின் முழு நிறைவடைந்த ஆவியானவரே கூட்டு ஆவியானவர். யோவான் 7:39, 2 கொரிந்தியர் 3:17, 1 யோவான் 5:6, யோவான் 7:39. தம்மை விசுவாசிக்கிறவர் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்: இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பண்டிகையின் கடைசி நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று, தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன், ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்னார். தன்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு பாயும் என்று சொன்னார். இது அவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அடையப் போகிற ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆவியானவர் இருந்தார், யெகோவாவின் ஆவியானவர் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் இன்னொரு ஆவியானவர், அதாவது பாய்ந்தோடக்கூடிய ஆவியானவர், ஜீவன் தரும் ஆவியானவர், பதனிடப்பட்டு முழு நிறைவடைந்த ஆவியானவர் இன்னும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இன்னும் மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக மகிமைப்படவில்லை. அதை தான் இது பேசுகிறது. யோவான் 7:39. தம்மை விசுவாசிக்கிறவர் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்: இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் ஆவி இன்னும் அருளப்படவில்லை. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். 1 யோவான் 5:6. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கின்றார். பரிசுத்த அபிஷேக கூட்டு தைலம் ஆவியான முழு மாதிரியாகும். பரிசுத்த அபிஷேக தைலம் ஒலிவ எண்ணெயையும் 4 நறுமணப் பொருட்களாகிய வெள்ளைப்போளம், கருவப்பட்டை, வசம்பு, இலவங்கப்பட்டை ஆகிய பொருட்களுடன் கலந்த ஒரு கூட்டு தைலமாகும். இந்த கூட்டு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அதாவது சகலத்தையும் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவி. கூட்டு ஆவி பதனிடப்பட்டு முழு நிறைவடைந்த மூவொரு தேவனின் முழு நிறைவடைந்த ஆவியானவர் ஆவார். இந்த கூட்டு அபிஷேக தைலத்தில் உள்ளடங்கியுள்ள பொருட்களின் முக்கியத்துவம் பின்வருமாறு: அடக்கத்தில் பயன்படுத்தப்படும் சுத்தமான வெள்ளைப்போளம் கிறிஸ்துவின் விலை மதிப்பிட முடியாத மரணத்தை குறிக்கிறது. அடக்கத்தில் பயன்படுத்தப்படும் சுத்தமான வெள்ளைப்போளம் கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத மரணத்தை குறிக்கிறது. யோவான் 1:19, 39, 40, ரோமர் 6:3, யோவான் 19, 39, 40. நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரிபோளமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலையில் சுற்றி கட்டினார்கள். ரோமர் 6:3. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நறுமண கருவப்பட்டை கிறிஸ்துவின் மரணத்தின் இனிமையையும் வீரியத்தையும் குறிக்கிறது. நீதிமொழிகள் 7:17, ரோமர் 8:13, 2 கொரிந்தியர் 4:10, நீதிமொழிகள் 7:17. என் படுக்கையை வெள்ளைப்போளத்தினாலும் சந்தனத்தினாலும் கருவாப்பட்டையினாலும் வாசனையாக்கினேன். ரோமர் 8:13. மாம்சத்தின் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். 2 கொரிந்தியர் 4:10. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். நறுமண கருவப்பட்டை கிறிஸ்துவின் மரணத்தின் இனிமையையும் வீரியத்தையும் குறிக்கிறது. சதுப்பு நிலம் அல்லது சேற்றில் மேல் நோக்கி வளரும் நாணலிருந்து எடுக்கப்படும் நறுமண வசம்பு விலை மதிப்பிட முடியாத கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. ஏசாயா 43:24, எபேசியர் 2:7, ஏசாயா 43:24. நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளவில்லை. எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் வைத்தார். பழங்காலத்தில் பூச்சிகளையும் பாம்புகளையும் விரட்ட பயன்படுத்தப்பட்ட இலவங்கப்பட்டை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறிக்கிறது. பிலிப்பியர் 3:10, ரோமர் 1:5, சங்கீதம் 45:8, சங்கீதம் 45:8.
உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், இலவங்கம் இவைகள் பொருந்தியதாக இருக்கிறது. ரோமர் 1:5. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பிலிப்பியர் 3:10. இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு உள்ளான மரணத்துக்குள்ளாகவும் வேண்டும். கூட்டு தைலத்தின் ஆதாரமாகிய ஒலிவ எண்ணெய் கூட்டு ஆவியானவரின் ஆதாரமாகிய தேவ ஆவியானவரை குறிக்கிறது. ஆதியாகமம் 1:2, சங்கீதம் 104:30, சக்கரியா 4:3-14, 3:6-14. ஆதியாகமம் 1:2. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். சக்கரியா 4:3-6-14. அதன் அருகில் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது. பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவினாலே ஆகும். இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஓ லார்ட் ஜீசஸ். பரிசுத்த அபிஷேக கூட்டு தைலத்தில் வெள்ளைப்போளம் இருக்கிறது, கருவப்பட்டை இருக்கிறது, வசம்பு இருக்கிறது, இலவங்கப்பட்டை இருக்கிறது, ஒலிவ எண்ணெய் இருக்கிறது. கூட்டு தைலத்தின் ஆதாரமாகிய ஒலிவ எண்ணெய் கூட்டு ஆவியானவரின் ஆதாரமாகிய தேவ ஆவியானவரை குறிக்கிறது. அடக்கத்தில் பயன்படுத்தப்படும் சுத்தமான வெள்ளைப்போளம் கிறிஸ்துவின் விலைமதிப்பிட முடியாத மரணத்தை குறிக்கிறது. நறுமண கருவப்பட்டை கிறிஸ்துவின் மரணத்தின் இனிமையையும் வீரியத்தையும் குறிக்கிறது. நறுமண வசம்பு விலை மதிக்க முடியாத கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. பழங்காலத்தில் பூச்சிகளையும் பாம்புகளையும் விரட்ட பயன்பட்ட இலவங்கப்பட்டை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறிக்கிறது. ஸோ இவையெல்லாம் கூட்டு தைலத்தில் கலந்திருக்கின்றன. கூட்டு ஆவியானவர் இவையெல்லாம் இருக்கின்றன. ஸோ கூட்டு ஆவியானவரில் கிறிஸ்துவின் மரணமும் மரணத்தின் வீரியமும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் உயிர்த்தெழுதல் வல்லமையும் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கின்றன தேவனுடைய ஆவியானவரோடு கூட. ரோமர் 3. பரிசுத்த அபிஷேக தைலத்தை கூட்டி சேர்ப்பதில் பயன்படுத்தப்பட்ட எண்ணின் முக்கியத்துவம் கீழ்வருமாறு. லார்ட் ஜீசஸ். பரிசுத்த அபிஷேக தைலத்தில் கூட்டி சேர்க்கப்படுவதில் பயன்படுத்தப்பட்ட 1, 4 என்ற எண்களின் முக்கியத்துவம். எண் 4 படைப்புயிரிகளை குறிக்கிறது. அவைகளில் மனிதனே தலையானவன். எண் 4 படைப்புயிரிகளை குறிக்கிறது. அவைகளில் மனிதனே தலையானவன். எசேக்கியேல் 1:5, ஆதியாகமம் 1:26. எசேக்கியேல் 1:5. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் முகம் மனுஷ சாயலாயிருந்தது. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். எண் 1 ஒப்பற்ற ஒரே தேவனை குறிக்கிறது. உபாகமம் 4:35, 1 தீமோத்தேயு 2:5. உபாகமம் 4:35. கர்த்தரே தேவன், அவரே அல்லாமல் வேறொருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. 4 நறுமணப் பொருள்கள் தேவனுடைய படைப்பில் கிறிஸ்துவின் மனுஷீகத்தை குறிக்கிறது. 1 குடம் ஒலிவ எண்ணெய் தேவனுடைய தெய்வீகத்துடனான ஒப்பற்ற ஒரே தேவனை குறிக்கிறது. பிலிப்பியர் 2:8, எபிரேயர் 1:8. பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எபிரேயர் 1:8. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்கிறது என்றார். ஸோ 4 நறுமணப் பொருள்கள்
தேவனுடைய படைப்பில் கிறிஸ்துவின் மனுஷிகத்தை குறிக்கிறது. ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் அவருடைய தெய்வீகத்துடனான ஒப்பற்ற ஒரே தேவனை குறிக்கிறது. ஒலிவ எண்ணெயுடன் 4 நறுமணப் பொருள்கள் இணைந்திணைப்பது. ஒலிவ எண்ணெயுடன் 4 நறுமணப் பொருள்களை இணைந்திணைப்பது தேவனும் மனிதனும், அதாவது தெய்வீகமும் மனுஷிகமும் கூட்டி ஆவியானவர் கூட்டப்படுவதை, கலந்திணைவதை குறிக்கிறது. கலந்திணைக்கப்படுவதை குறிக்கிறது. லேவியராகமம் 2:4, மத்தேயு 1:18, ரோமர் 1:4-5, லேவியராகமம் 2:4. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லாத அதிரசங்களையாவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையாவது இருப்பதாக. மத்தேயு 1:10. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ரோமர் 1:4-5. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சப்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். ஒலிவ எண்ணெயும் 4 நறுமணப் பொருட்களும் கூட்டப்படுதல் பொருட்களும் நசுக்கப்படுதல் அல்லது கூட்டப்படுதல் என்ற வழிமுறையின் மூலம் தயாரிக்கப்படுவது. கிறிஸ்துவின் பாடுகள் மூலம் தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியாக மாறினதை குறிக்கிறது. ஒலிவ எண்ணெயும் 4 நறுமணப் பொருட்களும் நசுக்கப்படுவது அல்லது வெட்டப்படுதல் என்ற வழிமுறையில் மூலம் தயாரிக்கப்படுவது. கிறிஸ்துவின் பாடுகள் மூலம் தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியாக மாறினதை குறிக்கிறது. மத்தேயு 26:36, லூக்கா 22:44, 24:26, பிலிப்பியர் 1:19, மத்தேயு 26:36. இயேசு அவர்களுடனே கெத்தமனே என்று சொன்னால் எண்ணெய் ஆலை என்று அர்த்தம் என்ற இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொன்னார். லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்துடைய ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. 24:26. கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா? பிலிப்பியர் 1:19. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஒலிவ எண்ணெயில் முக்கியமாக 1 என்ற எண்ணும் 4 என்ற எண்ணும் பயன்படுத்தப்படுகிறது. எண் 4 படைப்புயிர்களை குறிக்கிறது. அவைகளில் மனிதன் தலையானவன். எண் 1 ஒப்பற்ற ஒரே தேவனை குறிக்கிறது. 4 நறுமணப் பொருட்கள் தேவனுடைய படைப்பில் கிறிஸ்துவின் மனுஷிகத்தை குறிக்கிறது. ஒரு குடம் ஒலிவ எண்ணெய் அவருடைய தெய்வீகத்துடன் ஒப்பற்ற ஒரே தேவனை குறிக்கிறது. ஒலிவ எண்ணெயுடன் 4 நறுமணப் பொருள்களும் இணைந்திணைக்கப்படுவது தேவனும் மனிதனும், அதாவது தெய்வீகமும் மனுஷிகமும் கூட்டு ஆவியானவரில் கூட்டப்படுவதை, கலந்திணைக்கப்படுவதை குறிக்கிறது. ஒலிவ எண்ணெயும் 4 நறுமணப் பொருள்களும் நசுக்கப்படுதல் அல்லது வெட்டப்படுதல் என்ற வழிமுறையின் மூலம் தயாரிக்கப்படுவது. கிறிஸ்துவின் பாடுகள் மூலம் தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியாக மாறினார் என்பதை குறிக்கிறது. ரோமர் 4 நறுமணப் பொருள்களுடைய அளவின் முக்கியத்துவம் கீழ்வருமாறு. 4 நறுமணப் பொருள்களின் அளவு ஒவ்வொன்றும் முழுமையான 500 சேக்கலாக இருப்பது உயிர்த்தெழுதலிலுள்ள மூவொரு தேவனை குறிக்கிறது. 4 நறுமணப் பொருள்களின் அளவு ஒவ்வொன்றும் முழுமையான 500 சேக்கல்களாக இருப்பது உயிர்த்தெழுதலிலுள்ள மூவொரு தேவனை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 15:45, யோவான் 20:22, 1 கொரிந்தியர் 15:45. பிந்தியன ஆதாம் ஜீவந்தரும் ஆவியானார். யோவான் 20:22. இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் மேல் மூதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். நடுவிலுள்ள எண் சேக்கல், நடுவிலுள்ள 500 சேக்கல் 250 சேக்கல் உள்ள 2ஆக பிரிக்கப்பட்டிருப்பது தெய்வீக திருத்துவத்தின் 2ஆமராகிய குமாரன் தம் சிலுவை மரணத்தினால் பிளக்கப்படுவதை குறிக்கிறது. நடுவிலுள்ள 500 சேக்கல் 250 சேக்கல் உள்ள 2ஆக பிரிக்கப்படுவது
தெய்வீக திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய குமாரன் தம் சிலுவை மரணத்தினால் பிளக்கப்படுவதை குறிக்கிறது. மத்தேயு 27:51, எபிரேயர் 10:19, மத்தேயு 21:51. அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக பிளந்தது. எபிரேயர் 10:19. சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். வேதத்தில் எண் 5 பொறுப்பை குறிக்கிறது. கூட்டு தைலத்தில் உள்ள 5 மூலப்பொருள்களும் 4 நறுமணப் பொருள்களின் 3 அலகு 500 சேக்கலும் பொறுப்பை சுமப்பதற்காக வல்லமை மற்றும் திறமையாக உயிர்த்தெழுந்துள்ள மூவொரு தேவனை குறிக்கிறது. வேதத்தில் எண் 5 பொறுப்பை குறிக்கிறது. கூட்டு தைலத்துள்ள 5 மூலப்பொருள்களும் 4 நறுமணப் பொருள்களின் 3 அலகு 500 சேக்கலும் பொறுப்பை சுமப்பதற்காக வல்லமை மற்றும் திறமையான உயிர்த்தெழுந்துள்ள மூவொரு தேவனை குறிக்கிறது. மத்தேயு 25:2, பிலிப்பியர் 4:13. மத்தேயு 25:2. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாய் இருந்தார்கள். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எண் 3ம் 5ம் தேவனுடைய கட்டிடத்தோடு தொடர்புடையவை. எனவே கூட்டு தைலத்திலுள்ள இந்த எண்கள் கூட்டு ஆவியானவரில் தேவனுடைய கட்டிடத்திற்கான மூலக்கூறு இருக்கிறது என்பதை குறிக்கிறது. ஆதியாகமம் 6:15, எசேக்கியேல் 40:11, எபேசியர் 2:22. ஆதியாகமம் 6:15. பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அலகு 50 முழமும் அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். எசேக்கியேல் 4:11. வாசல் நடையின் அகலத்தையும் 10 முழமாக அளந்தான். எபேசியர் 4:22. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஓ லார்ட் ஜீசஸ். 4 நறுமணப் பொருளின் அளவு ஒவ்வொன்றும் முழுமையான 500 சேக்கலாக இருப்பது உயிர்த்தெழுந்துள்ள மூவொரு தேவனை குறிக்கிறது. நடுவிலுள்ள 500 சேக்கல் 250 சேக்கல் உள்ள 2ஆக பிரிக்கப்பட்டிருப்பது தெய்வீக திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய குமாரன் தன் சிலுவை மரணத்தினால் பிளக்கப்படுவதை குறிக்கிறது. வேதத்தில் எண் 5 பொறுப்பை குறிக்கிறது. கூட்டு தைலத்திலுள்ள 5 மூலப்பொருள்களும் 4 நறுமணப் பொருள்களின் 3 அலகு 500 சேக்கலும் பொறுப்பை சுமப்பதற்கான வல்லமை மற்றும் திறமையோடு உயிர்த்தெழுந்துள்ள மூவரை தேவனை குறிக்கிறது. எண் 3ம் 5ம் தேவனுடைய கட்டிடத்திற்காக தொடர்புடையவை. எனவே கூட்டு தைலத்திலுள்ள இந்த எண்கள் கூட்டு ஆவியானவரில் தேவனுடைய கட்டிடத்திற்கான மூலக்கூறு இருக்கிறது என்பதை குறிக்கிறது. ரோமர் 5. கூட்டு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அதாவது பதனிடப்பட்டு முழுநிறைவடைந்த மூவொரு தேவனின் எல்லாம் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியானவர். கிறிஸ்து தம் மரணம் உயிர்த்தெழுதல் மூலம் இப்படிப்பட்ட ஆவியானார். கூட்டு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அதாவது பதனிடப்பட்டு முழுநிறைவடைந்த மூவொரு தேவனின் எல்லாம் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியானவர். கிறிஸ்து தம் மரணம் உயிர்த்தெழுதல் மூலம் இப்படிப்பட்ட ஆவியானார். பிலிப்பியர் 1:19, 1 கொரிந்தியர் 15:45, யோவான் 7:39, பிலிப்பியர் 1:19. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். 1 கொரிந்தியர் 15:45. பிந்தின ஆதாம் ஜீவன் தரும் ஆவியானார். யோவான் 7:39. தம்மை விசுவாசிக்கிற அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார், இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் ஆவி இன்னும் இல்லை. இயேசுவின் ஆவி முக்கியமாக கர்த்தருடைய மனுஷிகத்தோடு, அதாவது அவருடைய மனித வாழ்க்கை மற்றும் மரணத்தோடு தொடர்புடையது. ஓ லார்ட் ஜீசஸ். கிறிஸ்துவின் ஆவி முக்கியமாக கிறிஸ்துடைய மனுஷிகத்தோடும் அவருடைய வாழ்க்கை மற்றும் மரணத்தோடும் தொடர்புடையது. அப்போஸ்தலர் 16:7, கலாத்தியர் 4:6. அப்போஸ்தலர் 16:7. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். இயேசுவின் ஆவியோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். கலாத்தியர் 4:6. நீங்கள் புத்திரராக இருக்கபடியினால் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கிறிஸ்துவின் ஆவி முக்கியமாக உயிர்த்தெழுதலில் வல்லமை உட்பட கர்த்தருடைய உயிர்த்தெழுதலோடு தொடர்புடையது. ரோமர் 8:9, 2 கொரிந்தியர் 3:17. ரோமர் 8:9. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர்.
இயேசு கிறிஸ்துவின் ஆவி தெய்வீகத்துடனான பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய மாம்சமாகுதல், மனுஷீகம், கிறிஸ்துவின் கீழ் மனித வாழ்க்கை, சிலுவையின் கீழ் மனித வாழ்க்கை, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றோடு கூட்டி சேர்க்கப்பட்டதாகும். இயேசு கிறிஸ்துவின் ஆவி தெய்வீகத்துடனான பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய மாம்சமாகுதல், மனுஷீகம், சிலுவையின் கீழ் மனித வாழ்க்கை, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றோடு கூட்டி சேர்க்கப்பட்டதாகும். பிலிப்பியர் 1:19, ரோமர் 8:11. பிலிப்பியர் 1:19, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துடைய ஆவின் உதவினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கூட்டு ஆவியானவர் எல்லாம் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியானவர். 1 கொரிந்தியர் 15:45, யோவான் 14:17. 1 கொரிந்தியர் 15:45. பிந்தின ஆதாம் ஜீவன் தரும் ஆவியானார். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கும். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஓ லார்ட் ஜீசஸ், ஓ லார்ட். இறுதியாக ஓ லார்ட், கூட்டு ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி 7 தேவனுடைய ஆவிகளாக ஆகின்றன. இறுதியாக கூட்டு ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி 7 தேவனுடைய ஆவிகளாக ஆகின்றன, அல்லது தேவனுடைய 7 ஆவிகளாக ஆகின்றன. வெளிப்படுத்திய 1:4, 4:5. வெளிப்படுத்திய 1:4. யோவான் ஆசியாவில் 7 சபைகளுக்கும் எழுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். 4:5. தேவனுடைய 7 ஆவிகளாக 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஸோ கூட்டு ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அதாவது பதினிடப்பட்டு முழுநிறைவடைந்த மூவொரு தேவனின் எல்லாம் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியானவர். கிறிஸ்து தம் மரணம், உயிர்த்தெழுதல் மூலம் இப்படிப்பட்ட ஆவியானார். இயேசுவின் ஆவி முக்கியமாக கர்த்தருடைய மாம்சத்தோடு, அவருடைய மனித வாழ்க்கை மற்றும் மரணத்தோடு தொடர்புடையது. கிறிஸ்துவின் ஆவி முக்கியமாக உயிர்த்தெழுதலின் வல்லமை உட்பட கர்த்தருடைய உயிர்த்தெழுதலோடு தொடர்புடையது. இயேசு கிறிஸ்துவின் ஆவி தெய்வீகத்துடனான பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய மாம்சமாகுதல், அதாவது மனுஷீகம், சிலுவையின் கீழ் மனித வாழ்க்கை, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றோடு கூட்டி சேர்க்கப்பட்டதாகும். கூட்டு ஆவியானவர் எல்லாம் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியானவர். இறுதியாக கூட்டு ஆவியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி தேவனுடைய 7 ஆவிகளாக ஆகின்றன. இதுவே கூட்டு பரிசுத்த கூட்டு அபிஷேக தைலம் வெளிப்படுத்தக்கூடிய கூட்டு ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. கூட்டு அபிஷேக தைலத்தில் ஒலிவ எண்ணெயும் 4 நறுமணப் பொருள்களாகிய வெள்ளைப்போளம், கருவப்பட்டை, வசம்பு, இலவங்கப்பட்டை ஆகியவைகளும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கின்றன. 1 தேவனை குறிக்கிறது, 4 மனுஷிகத்தை முக்கியமாக மனுஷிகத்தை குறிக்கிறது. லார்ட் ஜீசஸ், தேவன் வெள்ளைப்போளம் கிறிஸ்துவின் மரணத்தையும், கருவப்பட்டை மரணத்தின் வீரியத்தையும், வசம்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும், இலவங்கப்பட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமையும் குறிக்கிறது. இவைகள் தேவனுடைய ஆவியோடு கூட ஒன்றாக கலந்திணைக்கப்பட்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. என் 4 படைப்பு உயிரிகளை குறிக்கிறது. அவைகளில் மனிதன் தலையானவன். என் 9 ஒப்பற்ற தேவனை குறிக்கிறது. 4 நறுமணப் பொருள்கள் தேவனுடைய படைப்பில் கிறிஸ்துவின் மனுஷிகத்தை குறிக்கிறது. 1 குடமாய் எண்ணெய் அவருடைய தெய்வீகத்துடனான ஒப்பற்ற ஒரே தேவனை குறிக்கிறது. ஒலிவ எண்ணெயுடன் 4 நறுமணப்பெண்களை இணைந்திருப்பது தேவனும் மனிதனும், அதாவது தெய்வீகமும் மனுஷியும் கூட்டு ஆவியானவர்கள் கலந்திணைக்கப்படுவதை குறிக்கிறது. ஒலிவ எண்ணெயும் 4 நறுமணப் பொருள்களும் கூட்டப்படுதல், நசுக்கப்படுதல், வெட்டப்படுதல் என்ற வழிமுறையின் மூலம் தயாரிக்கப்படுவது கிறிஸ்துவின் பாடுகள் மூலம் தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவியாக மாறியுள்ளதை குறிக்கிறது. ஓ லார்ட் ஜீசஸ், அந்த 500 சேக்கல் 3 அலகு 3 தேவனை குறிக்கிறது. நடுவில் உள்ளது 250 பிரிக்கப்பட்டிருப்பது 2ஆமவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிளக்கப்பட்டதை குறிக்கிறது.
5 பொறுப்பை குறிக்கிறது. மனுஷிகமும் தெய்வீகமும் கலந்து பொறுப்பாக மாறுகிறது. கூட்டு தைலம் இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அதாவது பதினிடப்பட்டு முழு நிறைந்த மூவொரு தேவனின் எல்லாம் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியானவர். கிறிஸ்து தம் மரணம் உயிர்த்தெழும் மூலம் இப்படிப்பட்ட ஆவியானார். இயேசுவின் ஆவி முக்கியமாக கர்த்தருடைய மனுஷிகத்தோடு, அதாவது அவருடைய மனித வாழ்க்கை மற்றும் மனுஷிகத்தோடு தொடர்புடையது. கிறிஸ்துவின் ஆவி முக்கியமாக உயிர்த்தெழுதலின் வல்லமை உட்பட கர்த்தருடைய உயிர்த்தெழுதலோடு தொடர்புடையது. இயேசு கிறிஸ்துவின் ஆவி தெய்வீகத்துடனான பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய மாம்சமாகுதல், சிலுவையின் கீழ் மனித வாழ்க்கை, சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றோடு கூட்டி சேர்க்கப்பட்டதாகும். கூட்டு ஆவியானவர் எல்லாம் உள்ளடக்கிய ஜீவன் தரும் ஆவியானவர். இறுதியில் கூட்டு ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை தேவனுடைய 7 ஆவிகளாக ஆகின்றன. ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வெளிப்பாட்டை நாம் பார்த்து அதை அதிகமாக அனுபவித்து மகிழ